இறுதியாக இங்கு சில விடயங்களை பார்த்துக்கொள்வோம். நான் இங்கே போஸ்ட் என்ற பகுதிக்குள்ள போகிறேன். இங்கே இந்த முதலாவது விடயத்தை அழிச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் இங்கே ட்ராஷ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விடயம் அழிக்கப்பட்டு விட்டது. இங்கே ஒரு தெரிவு இருக்குது, அன்டு என்று இருக்குது. இப்போ இதில் அழுத்தி நாங்கள் இதை மீள பெறலாம். இந்த தெரிவு நாங்கள் அழிச்ச உடனே தான் காண்பிக்கும், அதுக்கு பிறகு இந்த தெரிவு காண்பிக்காது. ஆனால் அதே வேளையில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராஷ் என்றதில் ஒன்று காண்பிக்குது. இப்போ இதில் அழுத்தி கூட நாங்கள் எங்களுக்கு தேவையானதை மீள பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நிறைய பதிவுகளை நீங்கள் தேவையில்லைன்னு அழிச்சிருக்கிறீங்க. இப்போ சில வேளையில் சில பதிவு நீங்கள் திருப்பி எடுக்கணுமெண்டா நீங்கள் அவைகளில் அடையாளப்படுத்திட்டு இங்கே போய் கூட இந்த ரீஸ்டோ என்றதில் அழுத்தி அப்ளை என்று கொடுத்து அதை மீள பெற்றுக்கொள்ளலாம். அல்லது ஒரு அடியை அழிச்சு கொள்ள போறீங்க என்றால் இங்கே டெலிட் பெர்மனன்ட்லி என்றதை தெரிவு செய்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை என்று கொடுத்து அதை முற்றாக அழிச்சு கொள்ளலாம். அதே வேளையில் இங்கேயும் அந்த தெரிவுகள் இருக்குது. நீங்கள் காலப்படி, அதாவது எந்தெந்த மாதங்களில் இணைத்தபடி பார்த்துக்கொள்ளலாம். மற்றது இங்கே பிரிவுகள் படி கூட பார்த்துக்கொள்றதுக்கான வசதி இருக்குது. நீங்கள் அனைத்தையும் அழிக்க போறீங்க என்றால் இங்கே கூட அழுத்தி அழிச்சு கொள்ளலாம். இதே போன்ற தெரிவுகள் ஏனைய பகுதிகளிலும் இருக்கு. அதாவது இந்த பேஜஸ் என்றது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்குது. உதாரணத்துக்கு இந்த எபவுட் என்றதை அழிக்கிறேன், இங்கே ட்ராஷ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது அந்த ட்ராஷ் என்ற பகுதிக்குள்ளே இருக்குது. அதை திருப்பி எடுத்துக்கொள்றதுக்கு இங்கே ட்ராஷ் என்றதில் அழுத்துறேன். இங்கே அந்த பதிவுக்கு மேலே வரைக்கும் இங்கே கூட ஒரு தெரிவு ஒன்று காண்பிக்குது. இங்கே ரீஸ்டோர் இருக்குது, இங்கே டெலிட் பெர்மனன்ட்லி என்று இருக்குது. நம்ம தனித்தனியாக கூட நீங்கள் அதை ரீஸ்டோர் செய்து கொள்ளலாம் அல்லது அழிச்சு கொள்ளலாம். நான் இங்கே ரீஸ்டோர் என்றதில் அழுத்துறேன். இங்கே பேஜஸ் என்றதுக்குள்ள திரும்பி போகிறேன். இங்கே அது காண்பிக்குது. ஆனால் சிலவற்றை நீங்கள் அழிச்சால் மீள பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு இங்கே லிங்க்ஸ் என்றதுக்குள்ள போகிறேன். இங்கே முதலாவதுல டெலிட் என்றதில் அழுத்துறேன். இங்கே ஒரு தெரிவு ஒன்று காண்பிக்குது, அழிக்க போகிறதாண்டு அதை உறுதிப்படுத்த சொல்லி காண்பிக்குது. நான் இங்கே ஓகேன்னு கொடுத்துருந்தால் இங்கே கொடுக்குறேன். அது அழிக்கப்பட்டுட்டது, அதை மீள பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இதை போலவே இந்த மீடியாக்களை நீங்கள் அழிச்சால் அதை மீள பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே மீடியான்றதுக்குள்ள போகிறேன். இங்கே அந்த படத்துக்குள்ள வரைக்க இங்கே வந்து டெலிட் பெர்மனன்ட்லி என்று காண்பிக்குது. இப்போ இதில் அழுத்தினால் அது அழிக்கிறதான்னு கேட்குது. ஓகேன்னு கொடுத்தினால் அது முற்றாக அழிக்கப்பட்டுவிடும். அண்டபடியால் நீங்கள் எதை அழிக்கிறீங்கள் எதை அழிக்கலைன்றதில் கூட கவனமாக இருக்கணும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், நீங்கள் அந்த படங்களை அழிக்க அந்த படங்கள் அங்கே இணைக்கப்பட்டிருக்காட்டி மட்டும்தான் அழிச்சு கொள்ளுங்க. அவ்வாறு இணைக்கப்பட்டிருந்தால் அந்த படங்கள் இருந்த இடங்கள் வந்து பிரச்சனையாக காண்பிக்கும் என்று முன்னரே குறிப்பிட்டிருந்தேன். இங்கே கொமெண்ட்ஸ் பகுதிக்கு போகிறேன். இங்கே நான் இணைச்ச ஒரு கொமெண்ட்ஸ் இங்கே காண்பிக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி முகவரி கூட இங்கே காண்பிக்கும். முன்னைய பதிவில் அவ்வாறு காண்பிக்கல, இங்கே வந்து காண்பிக்குது. இப்போ ஒருவர் ஒரு கொமெண்ட்ஸ் எழுதிக்க அவற்றை ஐபி முகவரி கூட காண்பிக்குமென்றதையும் கவனத்தில் கொள்ளுங்க. அதே வழியில் இங்கே வச்சு இதை அழிச்சிங்க என்றால் இங்கே நான் ட்ராஷ் என்றதில் அழுத்துறேன். இது அழிக்கப்பட்டுட்டுது. ஆனால் அந்த விடயம் வந்து இங்கே ட்ராஷ் என்ற பகுதிக்குள்ளே இருக்குது. நான் திருப்பி அதுக்குள்ளே போய் அதை மீள பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே அதுக்குள்ளே ரீஸ்டோ என்றதில் அழுத்தி அதை மீள பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது ஒரு அடி அழிக்க போறீங்க என்றால் இங்கே அழுத்தி அழிச்சு கொள்ளலாம். அதை விட இங்கே கூட தெரிவுகள் இருக்குது. நான் இங்கே ரீஸ்டோன்றதில் அழுத்துறேன். திருப்பி இந்த கொமெண்ட்ஸுக்குள்ளே போகிறேன். ஒருவேளை இந்த மறுமொழியை நீங்கள் ஸ்பேம் என்று குறிப்பிட போறீங்க என்றால் இங்கே இதில் ஸ்பேம் என்றதில் அழுத்துறேன். இங்கே அது ஸ்பேம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் அவ்வாறான தெரிவுகளை கூட தெரிவு செய்து விடலாம். நான் இங்கே திருப்பி ஸ்பேம் என்றதுக்குள்ள போகிறேன். இங்கே வச்சு கூட மீள பெறுறதுக்கான வழிமுறை இருக்குது. நான் இங்கே நோட் ஸ்பேம் என்று அழுத்திக்க அது மீள இந்த கொமெண்ட்ஸ் பகுதிக்குள்ள இணைக்கப்படுது.